பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சங்கீதம் 122 1ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம். இல்லை, ஆலயத்துக்கு வேற போகணுமா, சண்டே ஒரு நாள் தான் ஃப்ரீயாக இருக்கிறோம், அன்னைக்கும் போய் ஆலயத்தில் போய் உட்காந்து அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நம்ம இருக்கிறோம். இல்லை, எப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரை ஆராதிக்கவும் துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் நம்ம இருதயம் விரும்புகிறதா? இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் நம்ம கிட்ட கேட்குறாரு. நீங்கள் ஆலயத்துக்கு போக ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இங்கே இந்த தேவ மனிதருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தாராம். இன்னைக்கு நமக்கு அந்த மகிழ்ச்சி இருக்குதா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் அற்புதமாய் நடத்தி கொண்டு வர்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை சூழ்நிலைகள்ல இருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார், எத்தனை சூழ்நிலைகள்ல இருந்து விடுதலையாக்கி இருக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் வாரத்துல ஒரு நாளாவது ஆண்டவருடைய பாதத்துல போய் நின்று, ஆண்டவருடைய ஆலயத்துல போய் நின்று முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நல்ல கைகளை தட்டி பாடி துதித்து ஆராதித்து அந்த மகிழ்ந்திருக்கிற ஒரு அனுபவங்கிறது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் வாஞ்சியா இருக்க வேண்டிய காரியம். இந்த மனுஷருக்கு பார்க்கும்போது ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படி மாறி போச்சு அப்படின்னா, ஆலயத்துக்கு வேற போகணும். அதுவும் இன்னும் ஒரு என்ன சூழ்நிலை அப்படின்னா, நாங்கள் ஆன்லைன்லேயே உட்காந்து சர்வீஸை நாங்கள் அட்டன் பண்ணிக்கிறோம், அதில் ஆண்டவர் தான் எல்லா இடத்திலும் உலாவி வருகிறவராச்சே அப்படின்னு சொல்லியெல்லாம் சிலர் இந்த வியாக்கியானம் பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நல்லா புரிந்து கொள்ளணும், உங்களுக்கு முடியாத சூழ்நிலை, எதுவுமே எங்களால் போக முடியலை அப்படிங்கிற சூழ்நிலையில் வேண்டுமானால் நம்ம அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் நிறைய பேருக்கு இந்த ஆன்லைன் சர்வீஸ் வந்ததுனால நிறைய பேருக்கு இந்த ஆலயத்துக்கு போகிற பழக்கம் அப்படிங்கிறது நிறைய குறைந்து கொண்டே வர ஆரம்பிக்கிறது. தேவ பிள்ளைகள் அதில் ரொம்ப கவனமாக, அந்த மாதிரி உங்களுக்கான ஒரு சில சோம்பேறித்தனங்கள் வருது அப்படின்னா தயவு செய்து அதை விட்டு உங்களை விட்டு விலக்குகிறதற்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். ஆலயத்துக்கு போய் ஆலயத்துக்குள்ள நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு எல்லாருக்கும் வரணும். உங்க சிறு பிள்ளைகள்ல இருந்து அதை பழக்குவிக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்கிறது. வாலிப பிராயத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் சரி, எல்லாருக்கும் அதை கற்றுக் கொடுக்கிறதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள். தேவன் அதை தான் விரும்புவார். நாங்கள் ஆன்லைன்லேயே சர்வீஸ் அட்டன் பண்ணிக்கிறோம். ரொம்ப முடியாத சூழ்நிலை, இக்கட்டான நிலைமை, ஆலயத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னா நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலுமே நமக்கு உட்காந்துட்டு எந்திரிச்சு ஆலயங்களுக்கு கிளம்பி போகிறதுக்கு அநேகருக்கு அவ்வளோ கஷ்டமான ஒரு வேலையாக இருக்குது. அதனால நாங்கள் ஆன்லைனில் ஆராதிச்சா என்ன, ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா, ஆண்டவர் எவ்விடத்திலும் உலாவி வருகிற தேவன் தானேன்னெல்லாம் நம்ம அங்கே டைலாக் விட முடியாது. தேவனை ஆலயத்துக்கு போய் நின்று முழங்கால் படியிட்டு ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிற பழக்கம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் வேணும். அப்படி உங்க பிள்ளைகள் இல்லைன்னா முழங்கால நின்று நீங்க கதருங்க உங்க பிள்ளைகளுக்காக. ஆண்டவரை, என்னுடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு வரும்படி கர்த்தர் செய்வீராகன்னு சொல்லி நீங்க முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் நின்று கதருங்க. உங்க பிள்ளைக்கு வேலை வேணும், பிள்ளைக்கு அது வேணும் இது வேணும்னு எல்லாம் போய் முழங்கால நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறீங்களே, உங்க பிள்ளைகள் ஆலயத்துக்கு வரலைன்னா நீங்க முழங்கால நின்று உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அதை பண்ணணும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதத்துக்காக மட்டும் முழங்கால நின்று கண்ணீரில் நின்று கதறது உண்டு. ஆனால் அதே பிள்ளை இங்கே வரலைன்னா மட்டும் எப்படிப்பட்ட ரியாக்ஷன் காட்டுறோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை பழக்குவிக்க வேண்டும். ஏன்னா சிலருக்கு சண்டே தான் எல்லா ப்ரோக்ராமும் பண்ணுறது இருக்குது. நிறைய பிள்ளைகள் விளையாட போகிறது அந்த நாளில் தான் இருக்கும், மற்ற காரியங்கள் எல்லாமே அந்த நாளில் தான் இருக்கும். தேவன் விரும்புகிற காரியம் இங்க இடத்துல சொல்லப்படும் போது நிறைய பிள்ளைகளுக்கு ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்னா கட்டுப்பாகும். ஆலயத்துக்கு வேற போகணுமா, சண்டே தான் நாங்கள் ஃப்ரீயாக விளையாட போகிறோம், வெளியில் போயிடணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் கட்டுப்பாக இருக்கும். அப்படிலாம் இருக்கவே கூடாது. அந்த பிள்ளைகளுக்கு அதை மனமகிழ்ச்சி ஆக்கும்படிக்கு நீங்க தேவ சமூகத்தில் நின்று ஜெபிங்க, கர்த்தர் கண்டிப்பா செய்வார். ஆலயத்துக்கு போக ஆயத்தமா இருக்கிறீங்களா, இல்ல ஆலய ஆராதனை முடிச்சுட்டு இந்த வார்த்தையை கேட்கிறீங்களோ, ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளே, ஆலயத்துக்கு போகிறது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை விட்டுவிடாதபடிக்கு அதை சொல்லும் போதே, அந்த ஆலயம்ங்கிற பேரை கேட்கும் போதே உங்களுக்கு மனமகிழ்ச்சியா இருக்கணும். ஏன்னா அது என் தகப்பன் வீட்டுக்கு நான் போறேங்கிற ஒரு சந்தோஷத்தோட போனேன்னா நிச்சயமாக தேவன் நம்ம மத்தியில பெரிய காரியங்களை செய்வார். இப்ப நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே
ஆண்டவரே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லும் போதே அநேகருக்குள்ள அது சந்தோஷத்தை கொண்டு வர ஒரு கிருபை ஆண்டவர் கொடுங்கப்பா. எந்தெந்த பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த நேரத்தில் என்னுடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு வருவதில்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ, அந்த பிள்ளைகளுக்குடைய கண்ணீர் ஆண்டவர் மாற்றுங்க. அந்த பிள்ளைகளுக்காக அந்த சற்றோர்கள் திறப்புல நின்று ஜெபிக்கிறாங்க அப்பா. ஜெபிக்காத பிள்ளைகளுக்கு அந்த ஜெப ஆவியை கொடுத்து நீர் ஜெபிக்க வைப்பீராக. ஆண்டவரை, எல்லா பிள்ளைகளும் குடும்பமாக இணைந்து ஆலயத்திலே போய் ஆண்டவரை ஆராதித்து துதித்து மகிழ்ந்து உங்களுக்கு நீர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி உம்மை பாடி ஆராதிக்க துதிக்க கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தரும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. எல்லா தடைகளை உடைங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.